ஒரு ஒரு ஆடோ ஒரு பன்னியோ ஒரு ஏதாவது ஒரு மிருகத்தை நம்ம இப்போ ஸ்லாட்டர் பண்ணி அதை சாப்பிட்றோன்னா அதுலேருந்து ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்றோன்னா அதுலேருந்து நம்மளால் சாப்பிட முடிஞ்சது மேக்ஸிமம் 1 கிலோவாக இருக்கும். அந்த ஆனிமலோடைய வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி 100 கிலோஸ் இருக்குன்னா மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே எப்படி சாப்பிட முடியும், அதை எப்படி நம்ம ஒரு நீண்ட காலத்துக்கு அதை பராமரித்து நம்மளுக்கு நியூட்ரிஷியஸாக வேல்யூ தர மாதிரி இப்போ நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியுங்கிறது தான் அந்த ப்ராசஸ். அது நம்ம ஊரில் உப்பு கண்டம் போடுறோம், வத்தல் செய்கிறோம், மோர் மிளகா செய்கிறோம், இந்த மாதிரி 2-3 பிரின்சிபிள்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஜப்பான் சைனாவில் பார்த்தீங்கன்னா அந்த சாய் சாஸ் மீசோ பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் யூரோப்லாம் பண்ணால் அதே தான் ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்க சலாமி ஹேம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணோன்னா ஒரு 50 ஏக்கர் ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸில் அவங்கள சுற்றி என்னென்ன இருக்கோ அதை வச்சே யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் யுவர் வைட்டல் நெசசிட்டிஸ் அந்த சாப்பாட்லேயே. அது தானாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்தனால ஐ ஹவ் ஜஸ்ட் பின் ரிசர்ச்சிங் அண்ட் growing with that field.